ஹலோ மக்களே! நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பப்பி வாங்கிர்றீங்க. அது எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிர்றீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டாக் எப்படி வளர்க்கணும்? ஒரு பப்பிய வந்து எப்படி அடல்ட் ஆக்கணும்? அதுக்கு டிவார்மிங் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணணும்? எந்த டைமிங்ல பண்ணணும்? எல்லாமே அத தான் நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் மில்க் குடுக்கக்கூடாது. உப்பு, உரப்பு, இனிப்பு இந்த மாரி ஐட்டம்ஸ் ஆடே பண்ணக்கூடாது. பப்பியா இருந்தாலும் சரி, அடல்ட்டா இருந்தாலும் சரி, மில்க்கு, உப்பு, உரப்பு, இனிப்பு கலந்து குடுக்கறத சொல்லல. பாலே வைக்காதீங்க. உப்பு இருக்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணாதீங்க. உரப்பு இருக்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணாதீங்க. இனிப்பு இருக்க ஐட்டம்ஸ் ஆடே பண்ணாதீங்க. இதுதான் மெயினான விஷயம். பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலைக்கும் நைட்டுக்கும் ட்ரை ஃபுட் அப்டின்னா, பெடிகிரி, ஸ்மார்ட் ஹார்ட், ராயல் கெனன், ரூல்ஸ் நெறைய பிராண்ட் இருக்கு. நிஞ்சா, கோத்ரெஜ் நெறைய இருக்கு. ஆ நான் வந்து பெர்சனலா ராயல் கெனன் குடுக்குறேன். ராயல் கெனன்ல நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாரி குரோத் இருக்கும். புரோட்டீன், நியூட்ரிஷன் கன்டென்ட் கூட. ஸோ ராயல் கெனன் பெஸ்ட்டா இருக்கும். நான் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண முடியுமோ, அத யூஸ் பண்ணுங்க. அதனால தப்பு கிடையாது. ஆ என்ட்ட இருந்து பப்பி வாங்குறீங்க அப்டின்னா, ஒரு 1 கிலோ மட்டும் ராயல் கெனன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாத்துங்க. உடனே ஃபுட்ட சேஞ்ச் பண்ணாலும் டைஜெஸ்ஷன் ப்ராப்ளம் ஆகும். காலையிலைக்கும், நைட்டுக்கும் ராயல் கெனன மத்தியானம் போல தயிர் சாப்பாடு, ஒரு நாள் பாயில்டு எக்கு ரைஸோட மிக்ஸ் பண்ணி தருவேன். ஒரு நாள் கேரட்டு, பீட்ரூட்டு, கர்டு இது 3யும் கலந்து தருவேன். ஒரு நாள் கேரட், பீட்ரூட்டு, அ சிக்கனு, எக்கு இந்த மாரி மாத்தி மாத்தி கலந்து தருவேன். கம்பல்சரி காலையில, மத்தியானம், நைட்டு, சாயங்காலம், நைட்டு 4 டைம் தண்ணி மட்டும் பப்பிக்கு இருக்க மாரி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கணும். பப்பிக்கு எப்பயுமே நியர் பைல ஒரு பவுல்ல தண்ணி எப்பயுமே வச்சுருங்க. ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக்கா ஃபுட்டு. இதுதான் இதுதான் நான் வப்பேன். ஒரு பப்பி ஸ்டேஜ்ல இருக்க வர காலையில, மத்தியானம், நைட்டு 3 டைம் ஃபீட் பண்ணணும். ஒரு 6 மாசம் செமி அடல்ட் ஸ்டேஜ தாண்டிருச்சு அப்டின்னா, 6 மாசத்துக்கு மேல காலையில ஒரு தடவையும், நைட் ஒரு தடவையும் ஃபீட் பண்ணா போதும். அது நீங்க எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ, அந்த மாரி பழக்கப்படுத்திக்கலாம். இது பேசிக்கா நான் சொல்றது. சரிங்களா? பப்பிக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வர சாலிட் ஃபுட் குடுக்காதீங்க. கொஞ்சம் செமி சாலிடா குடுங்க. லிக்விட் ஐட்டம்ஸா குடுங்க. முடிஞ்சா அடிச்சு குடுங்க. அந்த மாரி குடுக்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சிக்கன் வந்து மெயினான விஷயம் போனோட ஆட் பண்ணிறாதீங்க. போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணுங்க 6 மாசம் வர. 6 மாசம் தாண்டிடுச்சுன்னா போன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆ லிவரு இந்த கோழி ஈரல் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா சாப்பிடும். ஸோ வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு, சாப்பாடோட வச்சாலும் சரி, இல்ல அத மட்டும் தனியா வச்சாலும் சரி, அந்த மாரியும் வைக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு மேல நீங்க வந்து காலையிலைக்கும், நைட்டுக்கும் நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் டிவார்மிங் ஷெட்யூலு. ஒரு பப்பியா இருக்க ஸ்டேஜ்ல 1லருந்து 3 மந்த்ஸ் வர எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் 15 நாளைக்கு ஒரு தடவ டிவார்மிங் 3 மாசத்துக்கு கம்பல்சரி பண்ணணும். காலையில வெறும் வயித்துல வெள்ளனமா பண்ணுங்க. டிவார்மிங் பண்ணிட்டு வெறும் வயித்துல ஒரு 1 ஹார்க்கு சாப்பாடு வைக்காதீங்க. 1 ஹார் டூ 1 1/2 டூ 2 ஹார்ஸ் கழிச்சு ஒரு 6 மணிக்கு டிவார்மிங் பண்றீங்கன்னா, ஒரு 8 மணி போல ஃபீடிங் வைங்க. தண்ணி வைக்கலாம் தப்பு கிடையாது. தண்ணி டிவார்மிங் பண்ணிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. அதனால பிரச்சனை கிடையாது. சாப்பாடு வைக்காதீங்க. டிவார்மிங்னா என்ன அப்டின்னா, டிவார்மிங் பண்றனால என்ன பெனிஃபிட் அப்டின்னு கேட்டீங்கன்னா, வயித்துக்குள்ள வந்து டாக்ஸ்க்கு வந்து வார்ம்ஸ் இருக்கும். அந்த வார்ம்ஸ்னால பப்பி என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயினே ஆகாது. அந்த வயித்துக்குள்ள இருக்க வார்ம்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நெறைய பிரச்சனை வரும். ஸ்கின் பேட்ச் வரும். டாக் வெயிட் கெயின் ஆகாது. லூஸ் மோஷன் போகும். நெறைய பிரச்சனை வரும். ஸோ டிவார்மிங் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் ஒரு பப்பிக்கு. நீங்க ப்ராப்பரா வளர்க்கணும் அப்டின்னா. 3 மந்த்ஸ் தாண்டிருச்சு அப்டின்னா, 3 மந்த்ஸ்ல ஒரு ஒரு தடவ டிவார்மிங் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 மந்த் டூ 6 மந்த்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவ பண்ணா போதும். 6 மந்த் தாண்டிருச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவ பண்ணா போதும். எதுவும் இதே மாரி தான் இயர்லி மார்னிங் பண்ணுங்க. காலையில வெள்ளனமா பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு 1 ஹார் டூ 2 ஹார்ஸ் சாப்பாடு வைக்காம, அதுக்கப்புறம் இத ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாகு அடல்ட் ஆயி ஃபுல் லைஃப் டைமுக்கு இதே தான் டிவார்மிங் ஷெட்யூலு. 3 மாசத்துக்கு ஒரு தடவ 6 மாசத்த தாண்டிடுச்சுன்னா. அதே மாரி வேக்சினேஷன் ரொம்ப கம்பல்சரி. 40-45ல ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போடணும். 60-65ல செகண்ட் வேக்சினேஷன் போடணும். 90 டேஸ்ல தேர்ட் வேக்சினேஷன் போடணும். அதுக்கப்புறமா பூஸ்டர். நீங்க ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் கம்பல்சரி போட்டாலே, டாக்டரே உங்களுக்கு புக்ல நெக்ஸ்ட் எப்பப்ப வேக்சின் போடணும்னு வேக்சின் ஷெட்யூல் போட்டு குடுத்துருவாங்க. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் வேக்சின் மட்டும் 40-45 டேஸ்ல கம்பல்சரி போட்டே ஆகணும். வேக்சினேஷன் போடாம விட்டீங்க அப்படின்னா, டாக் வந்து இம்யூன் பவர் கம்மியா இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி போலியோ தடுப்பூசியோ போடுறோம்.
அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும் நிறைய டிசீஸ் வரும். அது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேக்சினேஷனு. ஸோ வேக்சினேஷன் பப்பி எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி வேக்சினேஷனும் ரொம்ப கம்பல்சரியாக போட்டே ஆகணும். ஸோ வேக்சினேஷன் போடுங்க, பப்பியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.